ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமः கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்ஷனம் அஞ்ஞானநாசகம் தேவம் சத்குரு முரளீதரம் ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः ஸ்ரீஹரயே நமः கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் 19வது அத்தியாயத்தில் இந்த பரதகண்டத்தோட பெருமையை, அதாவது என்னென்ன தீபங்கள் இருக்குது, என்னென்ன வருஷங்கள் இருக்குது, அங்கே என்னென்ன நதிகள் ஓடுறது, என்னென்ன மலைகள் இருக்குது, என்னென்ன ஊரில் தீபத்தில் என்னென்ன வருஷங்களில் என்னென்ன சுவாமியை வந்து இது பண்ணிகிட்டு இருந்தா, கும்பிட்டுட்டு இருந்தா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கு. அதில் பரதகண்டத்தை பற்றி பரத வருஷத்தை பற்றி சொல்கிறப்போ ரொம்ப சிரேஷ்டமாக சொல்லியிருக்கார். என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டாக்கா, மற்ற கண்டத்தில் பிறக்கிறத காட்டிலும் யார் பரத கண்டத்தில் பிறந்திருக்காளோ, நம்ம பாரதத்தில் யார் பிறந்திருக்காளோ அவெல்லாம் புண்ணியம் பண்ணினவா அப்படின்னு ஸ்லோகமே சொல்கிறது. பாரதே ஜிரே நிருஜன்ம லப்தம் ஆமி அமிஷாம் கிம் சோபனம். என்ன புண்ணியம் பண்ணியிருக்காளோ தெரியலையே, கிம் சோபனம், என்ன புண்ணியம் பண்ணியிருக்கான்னு தெரியலையே, இவளுக்கெல்லாம் பரத கண்டத்தில் பரத வருஷத்தில் ஜென்மா கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்கிறார் ஸ்ரீ சுகர். அதனால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், இங்கே பிறந்து என்னத்தை கண்டோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. இங்கே பிறந்ததே புண்ணியம் தானா. மனுஷனாக பிறக்கிறதே புண்ணியம் தான் கிடைக்கும். அதுவும் பரத கண்டத்தில் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியதாக தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட பரத கண்டத்தில் பகவான் நரநான ரிஷியா வந்து இன்றைக்கும் தபஸ் பண்ணிகிட்டு இருக்கா. கல்பகால் வரைக்கும் தபஸ் பண்ணிகிட்டு இருக்க போகிறா. நமக்கு தேவையான ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம் என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துட்டுருக்கா. நம்ம கண்ணுக்கு தெரியலையே தவிர அவள் வந்து சூட்சமாக பகவான் கொடுத்துன்னு தான் இருக்கான். அதனால் வந்து அது சொல்கிறா, இவெல்லாம் வந்து இந்த பரதகண்டத்தில் பிறந்தது வந்து இவ பண்ண புண்ணியத்தினாலேயா இல்லை பகவான் வந்து அவருக்கு மேலே சந்தோஷப்பட்டதுனால இங்கே ஒரு ஜென்மா கொடுத்துருக்காரா அப்படின்றார் ஸ்ரீசுகர். ஏஷாம் ஹரிஹி ஸ்வயம் பிரசன்னஹா. தனக்கு வந்து சந்தோஷம் ஜாஸ்தியாக எடுத்துனா பரதகண்டத்தில் ஒரு ஜென்மா கொடுப்பானா பகவான் அந்த சொல்கிறார். அவரோட ஏன்னா தனக்கு உபயோகமாக இருப்பானே, தன்னை நாமாக்களை சொல்லுவானே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் என் கொடுக்குறா. ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா, பகவானை விட்டுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா, பகவான் படைச்ச அந்த மாயையில் விழுந்து இந்த பிரபஞ்சத்தில் எத்தெல்லாம் பார்க்குறோமோ அதுதான் லோகம்னு நினச்சிட்டு, எது சாஸ்வதமோ அதை விட்டுட்டு, எதுக்கு வந்து அழிவு இருக்கக்கூடியோ அதையே சாஸ்வதம் நினச்சிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னா காலத்தை போக்கின்னு இருக்கோம். அதனால் சொல்கிறார், இந்த பரதகண்டத்தில் பிறக்கிறதுக்கு என்ன புண்ணியம் பண்ணியிருக்காளோ தெரியலையேன்னு ஃபஸ்ட்டு சொன்னார் ஸ்ரீ சுகர். அதுக்கப்புறம் சொல்கிறார், பகவானே அவ விஷயத்தில் ரொம்ப சந்தோஷப்பட்டு பிரசன்னமாக இருந்து இங்கே ஜென்மாவை கொடுத்துருக்கான். தன்னை எதுக்கு நான் அவனை பார்க்கணும், இந்த லோகத்தில் அவனை படைச்சி நான் பார்க்கணும். சில பேர் வந்து ஒரு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு வச்சுங்களேன், ஒரு வேலைக்காரன் நல்லா வேலை செய்கிறான் அப்படின்னா எஜமானுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பொண்ணு சொன்னாக்க அவனுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்து தனக்கு பக்கத்துலேயே வச்சுப்பான் இல்லையா. தேவையெல்லாம் அவனுக்கு என்னென்னலாம் தேவையோ பார்த்து கொடுத்துண்டு, அவன் வீட்டில் ஒரு கல்யாண கார்த்தின்னு சொன்னாக்க தேவையான பணத்தை கொடுத்து, ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, அவனுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு, எப்போன்னா அந்த எஜமானுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துடுதுன்னா, அந்த வேலைக்காரன் மேலே அந்த எஜமானுக்கு ரொம்ப சந்தோஷம் ஜாஸ்தியாக எடுத்துன்னு சொன்னாக்க தன் பக்கத்திலே வச்சுட்டு இருக்கிற மாதிரி பகவானாகிய எஜமானன் ரொம்ப சந்தோஷம் ஜாஸ்தியாக எடுத்துன்னு சொன்னாக்கா தன் பக்கத்திலேயே வச்சுப்பான். எங்கே நம்ம பரத வருஷத்தில் அப்படின்னு சொல்கிறது. புகுந்த சேவோபயோகம் எதுக்கான தனக்கு தொண்டு செய்யணுமேங்கிறதுக்கோசரம். அதனால் சொல்கிறார், நிறையா தபஸ் பண்ணுறதுனாலையோ அல்ல விரதம் இருக்கிறதுனாலையோ இல்லை தானம் கொடுக்கறதுனாலையோ, துஷ்கரேகி கிருதிபிகி தபோவிரதைகி தானாதிபிகி, தானம் கொடுக்கறதுனாலையோ தபஸ் பண்ணுறதுனாலையோ விரதங்கள் பண்ணுறதுனாலையோ இதனால் நம்மளுக்கு என்ன பயன், நாக்கியம் அப்படின்ற இதனால் என்ன பிரயோஜனம் இருக்குப்பா அப்படின்றார். ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த பகவான் நினைக்கிறோம். நாராயண பாத பங்கஜ ஸ்மிருதின்றார். அதாவது பகவானோட திருவடி தாமரையை எப்போதும் தியானம் பண்ணக்கூடிய அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கே, அதுக்கு இது ஈடாகுமா அப்படின்றார்.
இந்த சுகம் ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம இந்திரியங்களால் அனுபவிக்கிற சுகமானது ஒன்றுமே கிடையாது. எதுக்குன்னா பகவானை தியானம் பண்ணுறது, பகவானை ஸ்மரிக்கிறது, அது இருக்கே, அந்த சரணத்தை தொடரணும்னு ஆசைப்படுறோம் இருக்கு இல்லையா, அதுதான் புண்ணியத்தை கொடுக்குமே தவிர தபஸ் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, விரதம் இருக்கிறது இதில் ஒன்றும் பிரயோஜனமே இல்லைப்பா அப்படின்றார். அதனால் ரொம்ப சொல்கிறார். அடுத்த ஸ்ரீசுகம் ரொம்ப அழகாக சொல்கிறார். புனர்பவாத்து கல்பாயுஷகா ஸ்தான ஜெயாத்து. பிரம்மதேவரோட இருக்கிறதுலே பெரிய ஹை போஸ்ட் எதுன்னு கேட்டாக்க பிரம்மாவோட பட்டம், பிரம்ம பட்டம். அந்த பிரம்மாவோட போஸ்ட்டை போகிறத காட்டிலும், அந்த போஸ்ட்டுக்கு போகிறத காட்டிலும் ஸ்தான ஜெயாத்து ஷனாயுஷம் கொஞ்ச காலம் பாரத பூஜியகா வரம். அதாவது இந்த பாரத பூமியில் பிறக்கிறது ரொம்ப சிரேஷ்டம் அப்படின்னு ஸ்ரீசுகர் சொல்கிறார். இந்த பரத பூமியில், பரத கண்டத்தில், இந்த பூமியில், இந்த புண்ணியமான பூமியில் என்னென்னாக்க ஒரு ஜென்மா கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப வசதி. பிரம்மபட்டத்தை காட்டிலும், கல்பகாலம் உயிரோடு இருக்கிறத காட்டிலும், கல்பகாலம் உயிரோடு இருக்கக்கூடிய பிரம்மபட்டத்தை காட்டிலும் சொற்ப காலமாக இருந்தாலும் பரத வருஷத்தில் ஒரு ஜென்மா கிடைக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னாக்க இந்த சொல்ப காலமாக இருந்தால் கூட ஷனேன மர்த்தியேன கிருதம் சம்யஸ்ய மனஸ்வினஹா ஹரேஹே அபயம் பதம் சம்யாந்தி. ஏன்னா இந்த சொற்பகாலம் கல்பகாலம் வாழறதை காட்டிலும் சொல்ப காலம் வாழ்ந்தால் கூட ஒரு 50 வருஷமோ 60 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷமோ எத்தனை நாள் வாழறோமோ அது வரைக்கும் இந்த பூமியில் வாழ்ந்து பரதகண்டத்தில் வாழ்ந்துட்டு நிறைய பகவானை கர்மா பண்ணி அதனால் ஹரிபதத்தை ஈஸியாக நிறைய நாமாக்களை சொல்லி, நிறையா பகவானோட கதைகளை கேட்டு, நிறையா பகவானோட கதைகளை சொல்லி பகவானோட வைகுண்ட பதத்தை ஈஸியாக அடைஞ்சிடலாம் இல்லையா. அதனால் இதுதான் சிரேஷ்டம். பரதகண்டத்தில் வாழறது தான், பிறக்கிறது தான் சிரேஷ்டம் பிரம்மபட்டத்தை காட்டியும் அப்படின்றார். எங்கே பகவானோட கதை கேட்கப்படலையோ, எத்திர வைகுண்ட கதாகா, எங்கே அது கேட்கப்படலையோ, பகவானை பற்றி பேசவே இல்லை, ஒரு கோயில் என்னன்னா அது வாங்கிறது வேஸ்ட்டுன்றார். ஏன்னாக்க எங்கே உச்சவாதிகள் நடக்கிறது இல்லையோ அது தேவ பதவி வசந்த இடமாக எனக்கு வேண்டான்றார். அது எப்பேற்பட்ட இடமா இருந்தால் என்ன, அந்த இடத்துல பகவானை ஆராதனை பண்ணலை, பகவானோட பஜனை பண்ணலை, பகவானோட கதைகளை சொல்லலான்னு சொன்னாக்கா அது எவ்வளோதான் போக்கிய பூமியாக இருந்தால் கூட அது வேண்டாம். ந சேவியதாம், அப்படிப்பட்ட இடம் தேவையில்லை. அதனால் நம்ம ஒரு மிருகம் மாதிரியோ ஒரு பறவை மாதிரியோ ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழறதை காட்டிலும் இது மாதிரி யார் நல்ல ஒரு ஜென்மா கிடச்சி பகவானை உபாசனை பண்ணலையோ, பகவான் நாம் வாயால் சொல்லலையோ, பகவத் விஷயங்களை கேட்கலையோ, படிக்கலையோ, புராணங்களை படிக்கலையோ, அவர்களுக்கு என்னென்னக்கு அவளுக்கும் காட்டில் வாழக்கூடிய மிருகங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்றார். வனோகா இவி பூயபந்தம் யாந்திரி. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டாக்க எப்போதுமே இந்த பகவான் என்னன்னாக்க ரொம்ப யார் ஒருவர் இந்த பகவானை மனசார தியானம் பண்ணி ஒரு யாகம் பண்ணுறாலும் பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பாகத்தை வாங்கிக்கிறான். அப்படிப்பட்ட பகவானுக்கு நம்ம என்னத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா, நம்மளோட ஸ்ரத்தையை அவனுக்கு கொடுத்தோன்னு சொன்னாக்க அவன் தன் திருவடியை நம்மளுக்கு கொடுத்துட்றான். நிஜபாத பல்லவும் ஸ்வயம் விதத்தே, தன்னோட சரணத்தை அவளுக்கு கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நம்மளுக்கு இப்படிப்பட்ட இந்த அஜனாபம் சொல்லக்கூடிய இந்த பரத வருஷத்தில் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுத்துட்டே இருக்கார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஜம்பு தீபம் பிளக்ஷம் மற்ற இதெல்லாம் இருக்கு இல்லையா, என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அதை பற்றிலாம் சொல்கிறார். மற்ற தீபங்களை பற்றி பேசுகிறார். எல்லா தீபங்களையும் சப்த தீபம்னு சொல்கிறோம், 7 தீபங்கள்னு சொல்கிறோம். ஒரு தீவுக்குமே இந்த பிரியவர்தனோட புத்திரர்கள் தான் அங்கே ராஜாக்களாக இருக்கான். அவர்கள் என்ன பண்ணுறானாக்க ஞானம் அடைஞ்சு அவர்களோட புத்திரர்கள் 7 பேருக்கு 7 இடத்த கொடுத்துறா அப்படின்னு வருது. அவர்களோட குழந்தைகளுக்கு இடத்த பிரித்து கொடுத்துட்டு 7 இடத்தையும் ஒவ்வொருத்தரும் ஒரு குழந்தைக்கு 7 பேர், அந்த 7 பேர் பிரித்து விற்று அவள் எந்த ஊரில் இருந்தால், அந்த தீபத்தோட பேர் என்ன, அங்கே என்ன ஆறுகள் ஓடுறது, அங்கே என்ன சுவாமி இருக்கா அப்படிங்கிற விஷயத்த 20வது அத்தியாயத்தை சொல்லிட்டு வர்றார். அங்கே என்ன மாதிரி மலைகள்லாம் இருக்குது, அங்கே எங்கென்ன கிடைக்கிது, அங்கே என்ன சுவாமி அவெல்லாம் ஆராதனை பண்ணிகிட்டு இருந்தா. ஒரு தீபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சூரிய பகவானையே ஆராதனை பண்ணிகிட்ருக்கா. இன்னொரு தீபத்துக்கு போகணுன்னு சொன்னாக்கா சந்திர பகவான் சோமனையே ஆராதனை பண்ணிகிட்ருக்கா. இன்னொரு இடத்துல வாயு பகவானை ஆராதனை பண்ணிகிட்ருக்கா. இன்னொரு இடத்துல நீரையே ஜலத்தையே பகவானை ஆராதனை பண்ணிகிட்ருக்கான்.
சில இடங்களில் வருணனையே பகவானாக ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கான், சில இடத்துல பூமியை பிருத்திவியே வந்து பகவானாக வந்து ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை பின்னாடி சொல்லிகிட்டே 20ஆம் அத்தியாயம் சொல்லிகிட்டே வர்றார். அப்புறம் அந்த அங்கே ஓடக்கூடிய சமுத்திரம், அந்த சமுத்திரத்தில் வந்து என்ன மாதிரி டேஸ்ட் உள்ள ஜலம் ஓடுறது, அந்த ஒரு ஒரு தீபத்துலேயும் சமுத்திரங்கள் இருக்குது, சமுத்திரங்கள் சூழ மலைகள் சூழ தான் எல்லா தீபங்களுமே இருக்குது. அந்த சமுத்திரம் என்ன டேஸ்ட்டில் இருக்குது, சில சமுத்திரம் உப்பாக இருக்குது, ஒன்று சிலது வந்து கல்கண்டு மாதிரி இனிக்கிறது தான், சிலது பால் மாதிரி இருக்குது, சிலது வந்து தயிர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். பார்க்கடலாக இருக்குது, தயிர் கடலாக இருக்குது, அப்புறம் வந்து கற்கண்டு ரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டேஸ்ட்டில் இருக்குது, அப்புறம் வந்து உப்பு இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதனால் ஒரு பசங்களும் என்னென்ன பண்ணினா அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப அழகாக இங்கே சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கான். அப்புறம் லோகாலோகம்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது. அந்த மலையை சுற்றி என்னென்ன ரிஷபம், புஷ்கரஜூடம், வாமனம், அபராஜிதம் அப்படின்னு சிறந்த யானைகள்லாம் வந்து தாங்கின்னு இருக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் வந்து அங்கே திக்பாலர்கள், என்னென்ன தேவதைகள், எல்லா தலைவர்கள், விசக்சனர், அங்கே பகவான் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத சொல்கிறார். இப்படிப்பட்ட லோகத்தெல்லாம் வந்து ஏன்னா இந்த எல்லாமே பகவானோட விராட் ஸ்வரூபம் அப்படிங்கிறதுனால எல்லாத்த பற்றியுமே இங்கே சொல்கிறார். என்னென்ன தீபங்கள் என்னென்ன இருக்குது, என்னென்னவா இருக்கார், பகவான் எப்படிலாம் இருக்கார் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப விஸ்தாரமாக 20ஆம் அத்தியாயத்தில் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கார். இதில் வந்து சூரியனுக்கும் பூமிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அப்புறம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயத்துலையும் இங்கே சொல்லிட்டு வரார். அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல வந்து சூரிய பகவான் வந்து ஆராதனை பண்ணிகிட்டு இருக்காலோ அந்த இடத்துல வந்து சூரிய பகவானுக்கு மார்தாண்டன் அப்படிங்கிற பேர், மார்தாண்டகா இது எப்பேதேசகா அப்படிங்கிற பேர் உண்டாச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வந்து இந்த திக்கு, ஆகாயம், தேவலோகம், பூமி எல்லாமே வந்து சொர்க்கம், மோட்சம், நரகம் எல்லாமே சூரியனை முன்னிட்டு தான் பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. சொர்க்காபுருக்கும் நரகா ரசோகாம்சிச்ச சர்பசகா எல்லாமே சூரிய பகவான் தான் வந்து பிரிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் வந்து எல்லாருக்குமே தேவதிரியங் மனுஷியானம், தேவர்களாக இருக்கட்டும், பசுக்களாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், பாம்பு, தாவர ஜங்கம் யாராக இருந்தாலும் எல்லா சர்வ ஜீவ நிகாயானம் எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே சூரியகா ஆத்மா, சூரியனே ஆத்மாவாக இருந்து திருக் கண்ணாவும் இருந்து ஈஸ்வரகா ஈஸ்வரனாகவும் இருந்து காப்பாற்றின்னு இருக்கார். எல்லாரையுமே சூரிய பகவான் சூரிய நாராயணனாக இருந்துட்டு அதுவும் நாராயண பகவான் தான், சூரிய நாராயணன் தான் நம்மளை காப்பாற்றின்னு இருக்கான்னு சொல்லிட்டு 20ஆம் அத்தியாயம் பூர்த்தி ஆகிறது. அப்புறம் 21ஆவது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. அந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறப்ப இந்த பூமண்டலத்தோட விஸ்தரம் எவ்வளவு, அதோட தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லிட்டு வர்றார். அதை சொல்கிறப்ப இந்த சூரிய பகவானுக்கு வந்து போகிறச்ச வந்து அவருக்கு வந்து எப்படி போகிறார், எப்படி வந்து வெயில 3 லோகத்தையும் அவர் வெயிலால் கொளுத்துறார். திரிலோகம் ஆத்தபேன பிரதபத்தின்றார். 3 லோகத்தையும் தன் கதிர்களால் கொளுத்தின்னு இருக்கார். தன்னோட வெளிச்சத்தினால இந்த லோகத்துக்கு வெளிச்சம் உள்ளதாக பண்ணிட்டு அவபாசியதி ச ஏஷக தான் ஒருவனாக இருந்துட்டே எல்லாத்துக்கும் வெளிச்சம் கொடுத்துட்டுருக்கார். அது மட்டும் இல்லாமல் உத்தரையன, தட்சிணாயன, வைஷுவத, சம்ஜாபிகி, அதாவது உத்தராயணம், தட்சிணாயனம், விஷுன்னு சொல்லக்கூடிய 3 அயன இது மாதிரிலாம் இருந்துட்டுருக்கார். மெதுவாக போகிறது, வேகமாக போகிறது, கொஞ்சம் சமமாக போகிறது, ஏற்ற இறக்கம், சமதளம் எல்லா இடத்துலையும் எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றி என்னென்ன ராசிகளை எந்தெந்த டயத்தில் எப்படி பிரவேசம் பண்ணுறாரு. மேஷம், மகரம், கடகம், துலாம் அந்தந்த காலத்துக்கு ஏற்பட்ட மாதிரி அந்தந்த இடத்துல அந்தந்த ராசியில் பிரவேசம் பண்ணுறார், சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அஹோராத்திரான் விதத்தே இந்த பகல் இரவுங்கிற கால கணக்கெல்லாம் அமைக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இந்த 21ஆவது அத்தியாயத்தில் சூரிய பகவான் வந்து என்னென்ன ராசியில் இருக்கார், மேஷகா துலயோகம், மேஷ ராசி துலா ராசியில் வந்து சித்திரை மாதத்துலேருந்து ஐப்பசி மாதங்களில் அங்கே இருக்கார். அப்போ வந்து பகல் இரவு வந்து சமமாக இருக்குது, பகலும் இரவும் சமமாக இருக்குது. யதா வர்த்ததே ததா அஹோராத்திராணி சமானானி பவந்தி. பகலும் இரவும் எப்போ சமமாக இருக்குன்னு கேட்டாக்க இந்த மேஷராசி துளாராசியில் இருக்கிறப்ப சித்திரையிலேருந்து ஐப்பசி வரைக்கும் சூரிய பகவான் வந்து பகல் இரவு வந்து சமமாக இருக்கிறதா வச்சுருக்கார் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ரிஷபம்னு சொல்லக்கூடிய 5 ராசிகளில் வைகாசியிலேருந்து ஆரம்பித்து அப்படின்னா பகல் நேரங்கள் ஜாஸ்தியாக இருக்குது, வெயில் நேரம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் இரவு நேரங்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. ஒரு மாதமும் ஒரு நாழிகையாக குறைஞ்சிட்டே வருது. விருச்சிகம்னு ஆரம்பித்து அதில் வர 5 ராசி கார்த்திகை மாதம் வரைக்கும், கார்த்திகை மாதத்துலேருந்து 5 மாதத்தில் பகல் இரவு நேரங்கள் வந்து நேர்மாறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் அழகாக சொல்லியிருக்கு. அஹோராத்திரான விப்ரியாணி பவந்தி. அப்புறம் வந்து தட்சிணாயனத்தில் வந்து பகல் நேரம் ஜாஸ்தியாக இருக்குது,
உத்தராயணத்தில் வந்து இரவு நேரம் ஜாஸ்தியாக இருக்குது. யாவாதுதகயனம் ராத்திரியா, ராத்திரி வேலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வந்து இவர் கிரிவலம் வரத்துக்கு எத்தனை டைம் எடுத்துக்கிறார், எவ்வளோ தூரம்னு கேட்டால் 9,51,00,000 யோஜனைகள் தூரம் இருக்கான் டிஸ்டன்ஸ். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த கிரந்தம். பாகவதத்தில் வந்து அந்த சூரிய பகவான் இந்த லோகத்தோட பரப்பளவுலாம் சொல்லியிருக்காதுல. இந்த பூமின்னா எவ்வளவு, என்னென்ன மலைகள் இருக்குது, ஒரு மலையும் எவ்வளோ டைமென்ஷன், எவ்வளோ நீளம், எவ்வளோ அகலம், எவ்வளோ விஸ்தீரணம், எவ்வளோ உயரம், சமுதிரத்துக்கு கூட அளவு சொல்லியிருக்கா. ஒரு பிளானெட்டு கேலக்ஸி சொல்கிறோம் இல்லையா, எல்லாத்துக்குமே அளவு சொல்லியிருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில். இதில் சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறது வந்து ஒரு நாளைக்கு 9,51,00,000 யோஜனை தூரம் ட்ராவல் பண்ணுறார். மேருமலை கிழக்குலேருந்து ஆரம்பித்தார்னாக்க அது வந்து இந்திரனோட தேவதானி, அது அந்த இடம் மேருமலைக்கு கிழக்க இருக்கிறது, அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். அப்புறம் தெற்க வந்து யமன் இருக்கக்கூடிய சம்யமணிங்க நகரம் இருக்குது. மேற்கில் வந்து நிம்லோச்சனின்னு சொல்லக்கூடிய வருண பகவான் இருக்கக்கூடிய நகரம் வருது. வடக்கில் வந்து சந்திரன் இருக்கக்கூடிய இபாவரி அப்படிங்கிற நகரம் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் பேர் அப்படியே சொல்லி ஸ்லோகத்திலே இருக்குது. அப்புறம் வந்து அந்தந்த இடத்துல பிரவர்த்தி நிவர்த்தி செயல்கள், அந்த சூரிய உதயம், நடுப்பகல், அப்புறம் மறைவு, இறைவு, இதெல்லாம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து சூரியன் வந்து எப்போதுமே பிரகாசத்தோடு தான் இருக்கார். அவர் வந்து நட்சத்திரத்துக்கு நேர்மாறாக மேருமலையிலேருந்து பிரவேசம் பண்ணுறப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சூரிய ஒளிகளோட தன்மை ஏறும் இறங்கும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் வந்து இந்த சூரிய பகவான் வந்து ஒரு இடத்துல இருக்க, ஒரு இடத்துல பார்க்க முடியறதில்ல. ஏன்னா அவர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கார் இல்லையா, ஒரு இடத்துல உதயமாகறப்போ ஒரு இடத்துல மறையிறா இல்லையா. அதனால் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூரியனை பார்க்க முடியாமல் இருக்கிறது. பகல் வந்துடுது, அதாவது பகல் வந்துடுறது, ராத்திரி வருது, ராத்திரி வருது, பகல் வருது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து தெற்கை நோக்கி போகிறார், அதுக்கப்புறம் வர்ணபுரிக்கு போகிறார், கிழக்க வரார், எல்லா நேரத்துக்கும் வரார். அதாவது அந்த சூரிய பகவான் வந்து ஒரு முகூர்த்த நேரம், ஒரு 1.5 மணி நேரம் சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு முகூர்த்த நேரம். அதில் வந்து எவ்வளோ போகிறான்னு கேட்டாக்க 34,800,000 யோஜனை தூரம் கடக்கிறாராம் ஒரு முகூர்த்த நேரத்தில். அவர் போகிறத வந்து அஷ்டசதாதிகானி சதுஸ்ரீம் சம்லக்ஷண யோஜனானி அப்படின்றார். 34,800,000 யோஜனை தூரம் ஒரு முகூர்த்த காலத்தில் கடக்கிறார். அதற்கு சக்கரத்தை வந்து ஒரு சக்கரம் ஒரு இடத்துல இருக்கான். அந்த சக்கரம் இருக்குது, அந்த அச்சு இருக்குது, எங்கே அந்த அச்சு இங்கே இருக்குது, இதெல்லாம் அழகாக சொல்லியிருக்கா. துருவ மண்டலத்துக்கெலாம் போகுது அப்படின்னு சொல்கிறா. அப்படி சூரிய பகவான் வந்து என்னன்னாக்க சொல்கிறா, இந்த ரதம் வந்து இப்படி போயிட்டே இருக்கிறப்ப சொல்கிறார், தாவான் ரவிரத் யுகா தத்ர சந்தோ நாமானகா சப்தஹயாக அருணயோஜிதாக ஆதித்யம் தேவம் வகந்தி. இப்படி வந்து சூரிய பகவானோட தேரை ஓட்டுறதுக்கு அருணன் ஒருத்தரை வந்து பிரம்மா வந்து நியமிச்சிருக்கார். அவர் வந்து சூரியனை பார்த்துட்டே ஓட்டுவார். அவர் குதிரையை ஓட்டுறப்ப சூரியனை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கார். அந்த வேலையை வந்து பிரம்மா கொடுத்துருக்கா. அருணகா சவிதுகு புரஸ்தாத்து பஷாத்து சௌத்திய கர்மணி நியுக்தகா ஆஸ்தேகிலகா. பிரம்மதேவரால் நியமிக்கப்பட்டிருக்கிற அருணன் அவர் தான் சூரியனுக்கு சாரதியாக இருக்கார். அவர் அந்த குதிரையை பூட்டி கிளம்புறப்ப சூரியபான ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கார். அதே சமயத்தில் 60,000 வாழகில்லியர்கள்னு சொல்லக்கூடிய மகரிஷிகள் கட்டவர்கள் சேர்த்து தான் இருப்பாள். அவளாம் என்ன பண்ணானுக்கா, சூரியனுக்கு முன்னாடி சூரியனை வந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. இது பிரம்மாவால் நியமிக்கப்பட்ட இந்த ரிஷிகள், 60,000 ரிஷிகளும் அப்படிப்பட்டவர்கள் சுற்றிகிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் பிரம்மா வந்து சில முனிவர்கள், ததா அந்நிய ரிஷியச்சகா, கந்தர்வர்கள், அப்சரசுகள், நம்ம கண்ணுக்கு அவளாம் தெரியல, இவெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கலாம். நாகர்கள், கிராமணி, யக்ஷர்கள், அரக்கர்கள், தேவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறான்னாக்க இந்த சூரிய பகவான் வந்து காற்றுல ஜிலுன்னு கிளம்புறாரு இல்லையா, கிளம்புறப்ப அவர் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து இந்த சூரிய பகவான் வந்து இந்த லோகத்தை வந்து பிரகாசப்படுத்தின்ட்டு எல்லாருக்குள்ள இருட்ட போக்கின்ட்டு எல்லா இடத்தையும் வெளிச்சத்தை கொடுத்துட்டு தன் டியூட்டியை தான் பார்த்துட்டுருக்கார் அப்படின்ட்டு இந்த சூரிய மண்டலத்தோட வர்ணனை. சூரிய மண்டலம், அந்த சூரியனோட ட்ராவலிங் டிஸ்டன்ஸு, அவர் எத்தனை நேரம் எடுத்துக்கிறார், என்னென்ன பண்ணுறார், அவர் என்னென்ன ராசியில் எப்பப்பெல்லாம் இருக்கார், எந்தெந்த மாதங்களில் எப்படிலாம் இருக்கார், அவரோட அயனங்கள் என்ன, தட்சிணாயனம், உத்தராயணம், இதெல்லாம் விஸ்தாரமாக சொல்லக்கூடியது
இந்த 5வது ஸ்கந்தத்தில் 21வது அத்தியாயம். 22வது அத்தியாயத்தில் வந்து என்ன அப்படின்னு கேட்டாக்கா, அதுலேயும் வந்து இந்த சூரிய பகவான் வந்து மேருமலையையும் இந்த துருவ மண்டலத்தையும் வளமாக சுற்றி வந்துட்டுருக்கார். அப்புறம் மேஷம் ஒரு ராசிகளுக்கு எதிராகவும் அப்புறம் சுற்றின்னு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை கேட்குறான், பரிசு கேட்குறான். அது எப்படி நான் புரிஞ்சிக்கிறது? சூரிய பகவான் வந்து நீங்கள் வந்து இந்த ராசியில் இருக்கான்னு சொல்லிட்டேன், அப்புறம் அப்பிரதட்சமாக அப்படி போகிறான்னு சொல்கிறேன், இந்த அயனங்கள்னு சொல்கிறேன், இது கொஞ்சம் புரியலை, கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டதும், அப்புறம் சூரிய பகவானோட சக்கரங்கள் எப்படி இருக்குது, அதில் வந்து எப்படி வந்து அவர் நட்சத்திரத்தெல்லாம் கிராஸ் பண்ணுறார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறார். சூரிய பகவான் வந்து அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ராசிகளை பிரவேசம் பண்ணி அதுக்கான பலனை கொடுத்துட்டுருக்கார் அப்படின்னு சுகர் சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், அவர் தேவலோகமாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், யாராக இருந்தால் ஆகாய மண்டலமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அந்தந்த ராசிகளை பிரவேசம் பண்ணுறப்ப அதுக்கான பலனை கொடுத்துட்டுருக்கார். அந்த அந்தந்த ருதுக்களுக்கு ஏற்ற மாதிரி, அந்த அயனங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பலனை கொடுத்துட்டுருக்கார். அவர் 6 மாதம் ட்ராவல் பண்ணுற ஒரு டைரெக்ஷனில் போனாக்கா அதுக்கு ருதுன்னு ஒரு அயனம்னு பேர் அப்படின்னு சொல்கிறான். சில சமயம் அவர் மந்தமாக மெதுவாக போவார், சில சமயம் ஃபாஸ்ட்டாக போவார், சில சமயம் கொஞ்சம் நடுத்தரமாக பானோகா மாந்தியகா சைகிரிக்கா சமகத்திப்பிக்கு சமமாக போவார், சில கொஞ்சம் வேகமாக போவார் சூரிய பகவான், சில கொஞ்சம் மெதுவாக போவார், அதாவது இடத்துக்கு ஏற்ற மாதிரி போவார் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் எப்போ வந்து இந்த சம்பத்சரம், பரிவத்சரம், இடாவத்சரம், அணுவத்சரம், வத்சரம் அப்படின்னு சொல்கிற அவர் ட்ராவல் பண்ணுற டயத்தை எப்படிலாம் அனுபவிக்கிறாரோ அதுக்கு வந்து அந்த காலத்தை வந்து இது இந்த சம்பத்சரம், இது வந்து பரிவத்சரம், இது இடாவத்சரம், அந்த காலத்தை எப்பெல்லாம் சூரிய பகவான் அனுபவிக்கிறாரோ அந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி பேர்களை உபயோகப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் வந்து சூரிய பகவானோட ஒரு கிருபையினால தான் எல்லாருக்குமே வந்து எல்லா நன்மைகளும் ஏற்படுறது. அது வந்து சந்திரன், அதுக்கப்புறம் வந்து சூரியனை பயிற்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சந்திரனை பற்றி ஆரம்பிக்கிறார். வளர்பிறை தேய்பிறைன்னு சந்திரனுக்கு 2 உண்டு, சுக்லவர்ணம் கிருஷ்ணவர்ணம்னு சொல்லுவாள், அது மாதிரி இருக்குப்பா. அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சந்திரனும் என்னன்னாக்கா, சந்திரனை பற்றி பிறகு ஷோடசகல புருஷகா, சந்திரனை பற்றி சூரியனை பற்றி பேசினார் இல்லையா, இப்போ சந்திரனை பற்றி பேசுகிறார். சந்திரனை பற்றி சொல்கிறப்ப சொல்கிறார், அவனுக்கு வந்து 16 கலைகள் இருக்குப்பா அவனுக்கு. அந்த சந்திர பகவான் வந்து மனோமயன்னு சொல்கிறா. சர்வ சயேஷ பகவான், அந்த சந்திர பகவான் மனோமயகா, மனத்துக்கு ஹிதத்தை கொடுக்குறவன், மனத்துக்கு ரொம்ப ஆதாரமானவன். சந்திர மாமனசோஜாதகா சொல்கிறோம் இல்லையா, சந்திரன் தான் மனசு காரணம். அன்னமயன், அன்னங்கள் விளையிறது அவனால தான், சந்திரனால தான். அன்னவிருத்திக்கு அவன் தான் காரணம். சாதம் சாப்பிட்றோமே, அரிசி சாப்பிட்றோமே, சந்திரன் தான் காரணம். சூரியனோட உள்ளே வருது, சந்திரன் இருந்தால் தான் அன்னம் நல்லா கிடைக்கும். அன்னமயகா. அதனால தான் வந்து அவனுக்கு சந்திரன் வந்து என்றைக்கு வந்து தன்னோட கலைகள் தேர்ந்து இது கிடைச்சதோ அவனுக்கு உருவம், அந்த தட்சன் சாபத்தினால தேயறது மறையதுன்னு ஒன்று வந்தது இல்லையா, அது வந்து அது மாற்றி கொடுத்து சிவபெருமான் மாற்றி கொடுத்தார், தன் தலையில் சூடிட்டார் இல்லையா. அதனால தான் வந்து அன்னாபிஷேகம்லாம் பண்ணுறான் சந்திரனுடைய இதை குறிக்கிறதுக்கோசம். அமிர்தமயகா. அப்புறம் வந்து எல்லா தேவர்கள், பித்ருக்கள், மனுஷர்கள், பூதங்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாத்துக்குமே மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வந்து சந்திரன் தான் காரணம். அதனால் சர்வமயகா இதி வர்ணயந்தி. சந்திரனை பற்றி சொல்கிறப்ப மனோமயன்னு சொல்லுவா, அன்னமயம்னு சொல்லுவா, அமிர்தமயம்னு சொல்லுவா, அதுக்கப்புறம் சர்வமயம்னு சொல்லுவா. மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.